இந்த ஃபில்ம் சொல்லணும்னா இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம், இட்ஸ் அ ஃபீல் பெயின். முதல் படம் பண்ணும் போதே எனக்கு வந்து people kept telling me that சரண் சார் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் படம் நான் நடிச்சிருக்கேன். ஆமா. வட்டாரம். இதான் நீ சொன்ன பொண்ணா? ஹாய், ஐ எம் வீணா. ரொம்ப முக்கியம். அபவுட் சீரியஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கனால சீரியஸாவே கான்வர்சேஷன் போகும். இடையில சின்னதா ஒரு செக்மெண்ட் மட்டும் அதான் யோசிச்சேன், ரெட் நூல் யூஸ்வலா ரொம்ப ஜாலியா பண்ணுவாங்க, ரொம்ப சீரியஸா பேசுறாங்களேன்னு பார்த்தேன் நான். கமான் கமான் கமான். எப்படி ஓபன் தி பாட்டில் மச்சி, ஓபன் தி பாட்டில். எப்படி சார்? பாட்டில் மேட்டர் தாங்க. நான் அந்த ஏரியா ஒன்று சொன்னேன்ல, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த 5 ரூமில் தான் வந்து தூங்கணும், சாப்பிடணும், எல்லாமே. அதுலேயுமே ஒரு சீன் இருக்கு, மேபி அதை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பர் கான்வர்சேஷன் யார் கூட இருக்குது அப்படின்னா அங்கீகாரம் மூவி டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஹாய் கௌதம், எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. Yes. ஹாய் சிந்துரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்களை பார்த்தோன்னே கொத்தால் சவடி லேடி அந்த பாட்டு தான் சார். ஆப்வியஸ்லி ஓஜி 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு கொரியோகிராஃபர் அப்படின்னு இந்த சாரை சொல்லலாம். சூப்பர். இந்த பூவே உனக்காகன்னு ஒரு சூர்யா சாரோட ஒரு படம் இருக்கு சார். பூவே உனக்காக இல்ல, உன்னை நினைத்து சாரி என்னை தாலாட்டம், எப்படி மறக்க முடியாது, ஒரு நெகட்டிவ் ஷேட் கைண்ட் ஆஃப் ஒன்று பண்ணியிருப்பாரு. சமகாண்டாகும் சார் அப்பெல்லாம் பார்க்கும்போது. சூப்பர். ஸோ ஹாப்பி சார் மீட் பண்ணதில்ல. ஹாய் இசபெல்லா. ஹாய், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எஸ், சூப்பர் ஹாப்பி. அங்கீகாரம், ஐ திங்க் இந்த டைட்டில் இருந்து ஆரம்பிச்சிடலாம். எல்லாருமே வேலை பார்க்குறது அந்த அங்கீகாரம் அப்படிங்கிற அந்த ஒன்றுக்காக. அந்த படத்தில் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறது. அது ஒரு சூப்பர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் வருது, ஒரு கோர்ட் ட்ராமாவில் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா சீரியஸ் போர்ஷன்ஸ் இருந்திருக்கும், நிறையா நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். படத்தை பற்றி அப்படியே எல்லாம் பேசிடலாம் மேம், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் மேம். ஐ திங்க் சீரியஸ் போர்ஷன்ஸ் இருக்கு. இட் இஸ் அ சீரியஸ் சப்ஜெக்ட் தான். பட் ஒரு சீரியஸ்னஸ் நாட் அ சேட் சப்ஜெக்ட், இட் இஸ் அன் இன்ஸ்பைரிங் சப்ஜெக்ட். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து இஸ் அ கோச். எனக்கு ஹிஸ்ட்ரி என்ன சொன்னாருனாக்கு, டு ப்ரிப்பேர் ஃபார் த ரோல் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரன்னிங் கரியர் ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஏதோ இன்ஜுரி ஆகி உங்களால் பர்சியூ பண்ண முடியாமல் கிவ் அப் பண்ணுறதுக்கு பதிலாக யூ டிசைடட் தட் உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரகிள் பண்ணுற பசங்களை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. ட்ரைன் பண்ணி. ஆமாம். ஸோ அப்படி சொன்னாங்க. ஸோ தட் இஸ் வந்து இட் கிவ்ஸ் யூ அ பேக்ரவுண்டில் நம்மளோட மோட்டிவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் மை கேரக்டர். பேசிக்கலி ஐம் இன்ஸ்பைரிங் சிந்து அண்ட் சர் டு யூனோ டூ தேர் பெஸ்ட். சூப்பர். நீங்கள் வந்து கோ அத்லெட் இல்லையா சார் கூட? ஆமா, கோ அத்லெட். ஸோ அப்படியே ஓட லவ் வந்துடும் நினைக்கிறேன், அந்த மாதிரியா? இல்லை ஆக்சுவலி படம் வந்துட்டு லவ் பண்ணுற அளவுக்கு படம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குது. ஸோ லவ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப லைட் ஆக்கிடுமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஐ திங்க் மீ அண்ட் சார் சைமல்டேனியஸ்லி வி க்ரோ டுகெதர், பர்சியூ அத்லீட் டுகெதர், அப்புறம் வி சப்போர்ட் ஈச் அதர். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு ரொம்ப எனார்மஸாக இருக்குது. ஸோ சத்யாவாக வந்துட்டு ஒரு அத்லீட்டாக வி ஆர் ரெப்ரசன்டிங் ஒரு கேரக்டர்ன்றப்போ, ஒரு ரியல் லைஃப் கேரக்டர்ன்றப்போ இட் இஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹோல்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த கேரக்டரில். கிரேட், சூப்பர் சார். ட்ரெய்லரில் ஒரு ஷார்ட் வந்துச்சு சார், விளையாட்டுத்துறை வாரியம் அப்படிங்கிற அந்த டேக் எல்லாம் போட்டு இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் அது வந்து பாசிட்டிவாகவும் என்னால் பார்க்க முடிஞ்சது, நெகட்டிவாகவும் பார்க்க முடிஞ்சது. என்ன சார், எப்படி சார் பார்க்கலாம் உங்களோட? கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் ரோல் தான் அது ஆக்சுவலாக. ஓகே, சின்ன ரோல் தான், பட் ரொம்ப இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் அது ஆக்சுவலாக. கதையில் நான் இருக்கேன், அதுதான் ஒன் ஆஃப் தி ரோல்ஸ் தான். கவர்மெண்ட் அத்லெட்டிக் கோச். ஆமாம், கவர்மெண்ட் அகாடமியோடைய அத்லெட்டிக் கோச், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமியோடைய அத்லெட்டிக் கோச். அவங்க பாவம் அவங்களுடைய பெயினை வந்து புரிஞ்சிக்காமல், முன்னுக்கு வர வேண்டியவங்களோட பெயினை புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் ஹர்டல்ஸாக எமோஷனலாக வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது. ஆமாம், அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரு லைட். அதுதான் பாலிடிக்ஸ் எல்லாத்துக்கும் அது வந்து பண்ணணும்னு பண்ணாமல் அது இருக்குது. அது அவங்களோட பை நேச்சரே அப்படிதான்ற மாதிரியான ஒரு ரோல் அது. அது ஃபோர்ஸ்டாக வந்து அப்படியே வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு இவங்களை வந்து வர விடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அவங்க அப்படி தான், அந்த மாதிரியான ஒரு ரோல் இது. ஸோ ரொம்ப ஸ்மால் போர்ஷனாக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வரேன், செகண்ட் ஹாஃபில் இருக்க மாட்டேன், இருக்காது இந்த ரோல். பட்
இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் இது. கிரேட் சார், சூப்பர். இசபெல்லா, கேஜேஆர் சாரோட தங்கச்சி வரீங்க, yeah. தங்கமயிலே அப்படின்னு. ஆமா ஆமா தங்கமயிலு நான் தான். ஓகே, ஓகே, இந்த ஃபில்ம் சொல்லணும்னா இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம், இட்ஸ் அ ஃபீல் பெயின். இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது எல்லாருக்குள்ளேயும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி மனசெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, லைக் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் சிஸ்டராக ப்ளே பண்ணும்போது வந்து ஒரு செல்வியாக வந்து ஒரு பொண்ணோட பெயின் எப்படி இருக்கும் அதை நான் ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு வாட்டியும் அண்ணன் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக இருக்கட்டும் வெளில போயிட்டு வரும்போது அந்த வீட்டில் வந்து என்ன நடக்குமோ என்ன நடந்திருக்கும், இந்த பெயினோடையே இருக்க மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மூவியில். ஸோ இட்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இதுதான் நான் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். கிரேட், சூப்பர். யா சூப்பர். கண்டிப்பா அண்ணா அழுகும்போது தங்கச்சி அழுகணும் இல்ல, அண்ணா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு தங்கச்சியோட வார்த்தை 2 பேரும் சேர்ந்து உங்களை அழைப்பாங்க. ஓகே, சூப்பர். வெயிட் பண்றோம். அண்ட் இது காமனான ஒரு கொஸ்டினா வந்து வச்சுக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சினிமா அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்கும், அது கூடவே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்ன தடங்கள் இருக்குன்னா ஃபேமிலியோட எக்கானமி இருக்கும், காஸ்ட்டுமே சம்டைம்ஸ் இருக்கும், ஈகோ வந்து ஹையர் அஃபீஷியன்ஸ் ஈகோ காமிக்கிறதுல நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஆசை இருந்து அது இந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ், ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸில் நாலேஜ் கிடையாது. ஸோ என்னோட பர்சனலாக எடுத்துக்கும் போதுமே அப்படி தான். இப்போ ஒரு ரூரல் ஏரியாந்து வரும்போது எனக்கு வீட்டிலலாம் அவ்வளோ ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் ஸ்டில். எதுக்கு தேவையில்லாதது, உனக்கு எதுக்கு தேவையில்லாதது அப்படின்னு நானும் ஒவ்வொரு வாட்டி சிரிச்சு போங்க, எனக்கு பிடிச்சதை விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஸ்டில் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குன்னு ஐ ஃபீல்ட். சூப்பர். அங்கீகாரம் நல்ல கனெக்ட். சார், அபவுட் ஸ்போர்ட்ஸ் மேலே உங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்? எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்தது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது. அந்த டைமுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் தானே தவிர அது ஒரு கரியராக எடுத்துக்கணும்லாம் என்ன நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் சின்ன வயசில் டான்ஸிங் அண்ட் ஆக்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க வீட்டில். ஸோ பெருசாக வீட்டில் யாருமே சினிமாலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கள் பரம்பரை நான் தான் வந்து முதல்ல ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நிறைய என்கரேஜ் பண்ணாங்க வீட்டில். டான்ஸில் சேர்த்து விட்றது, ஒரு மாதிரி ஒரு ஐ ஸ்டார்ட் மை கெரியர் ஆஸ் அ குரூப் டான்ஸர் இன்ஃபேக்ட். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து அப்புறம் அசிஸ்டண்ட் ஆகிட்டு அப்புறமா கிளாஷ் ஒர்க்ஸ் பண்ணி டிவி சீரியல்ஸ் அப்படி தான் ஒரு படிப்படியாக தான் வந்திருக்கேன். பெருசாக இது இல்லை. பட் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு பிடிக்குமே தவிர வாட்ச் பண்ணுறதுக்கு பிடிக்கும், அந்த ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ஃபிட்னஸ் ஃபீல் வந்து எனக்கு டான்ஸிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அந்த வருத்தம் இல்லை. ஸோ நான் என்ன ஆகணும்னு நினச்சேனோ அதில் என்டர் ஆகிட்டேன். இன்னும் அது ஆகலைன்னு தோணுது எனக்கு. கிரேட், சூப்பர். உங்களுக்கு அபவுட் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்? எஸ், ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருந்தது. டெஃபினெட்லி என்ன ஸ்போர்ட்ஸ்? மோர் ஆஃப் அ ஸ்போர்ட் பர்சன், லைக் அத்லீட் சொல்கிறப்போ 100 ரிலே, ஷார்ட் புட், லாங் ஜம்ப். அப்புறம் இது சோகமாக சொல்கிறீங்களே, ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? சோகமாக, ஏன்னா இது வந்து ஆக்சுவலி என்னோட என்ன சொல்கிறது, நம்ம கடந்து வந்த பாதையில் வந்துட்டு நம்ம ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மிஸ் பண்றத பத்தி பேச வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம்ல திருப்பி ரீகலெக்ட் ஆகும் அந்த மெமரிஸ்லாம். ஸோ யா, அந்த வருத்தம் இருக்கு. பட் அகெயின் அங்கீகாரம் கிடைச்சோன்னு வருத்தம் மாறி இருக்கும் போல் இருக்கு. அப்படி இல்லை சார், அங்கீகாரம்ன்ற ஒரு ஃபிலிம்ல வந்துட்டு அகெயின் ஐ ரீலிவ்ட் மை ட்ரீம். ஸோ சம்வேர் எனக்கு வந்து, ஏன்னா எனக்கு ஜோனல் போகணும், டிஸ்ட்ரிக்ட் போகணும், அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ட்ராக் போகணும், அந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருந்தது. அந்த பேஷன் இருந்ததுனால தான் இந்த மாதிரி ரோல் கிடைச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு. இட்ஸ் சம்வேர் the universe is, you know, beautifully சொல்ல அந்த manifest பண்ணதுனால தான் அது ரோல் கிடைக்குது பாருங்க. கரெக்ட். அது நம்ம And we went through so many and she was the main option. So ஓகே. ஸோ சம்வேர் எனக்கு சாரோட ஆஃபீஸ் போகும்போதும் சாரோட ஆஃபீஸில் வந்து யூனிவர்ஸ்னு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகிறப்போ இட்ஸ் லைக் ஓகே, சம்வேர் இட்ஸ் கனெக்டிங். அண்ட் செலக்ட் ஆகும்போதும் சம்வேர் யூனோ இந்த ட்ரீம் அப்படியே போச்சு. இது ஏதோ ரீகலெக்ட் ஆகி எனக்கு வந்து ஜஸ்ட் லைக் உன்னோட வருத்தம் வந்துட்டு ஓகே, சம்வேர் யூ ஆர் லிவிங் த ட்ரீம், பி கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஸோ கிரேட், அது உங்களுக்கு ஷார்ட்லி தெரியும். ஓகே, சூப்பர். மேம், உங்களுக்கு அபவுட் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்? எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஐ வாஸ் இன் ஸ்போர்ட்ஸ் இன் ஸ்கூல், ஜஸ்ட் யூஷுவல் ரன்னிங், ரீலே, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப். எனக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரெங்க்லாம் கிடையாது. ஸோ ஷார்ட் புட்டெல்லாம் நல்லா முடியல. ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ பிளேட் டென்னிஸ் பிகாஸ் எனக்கு ஆஃப்டர் ஸ்கூலில் வந்து ஐ வாண்ட் அன் ஆக்டிவிட்டி. அதனால தான் இது பண்ணினேன். எனக்கு ஐ வாஸ் குட் அட் இட், ஐ டிட் இட். ஸ்கூல் மாற்றின போது இன்னொரு ஸ்கூல் அவ்வளோ விமென்ஸ் ஸ்போர்ட்ஸ் இல்லை. ஸோ அதை விட்டாச்சு. ஸோ ஏன்னா
அது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்கூல் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இட் வாஸ் நாட் அன் இன்ட்ரெஸ்ட். என்னோட சைல்ட்லேருந்து எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்து இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வாஸ் டு பிகம் அ ரைட்டர், விச் ஐ ஆம். She's an author actually. ஸோ ஐ எம் an author. ஸோ அது வந்து மை புக் இஸ் பின் பப்ளிஷ் இன்டர்நேஷ்னலி. இப்போ தமிழ்லையும் ஹிந்திலையும் ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துட்டுருக்கு பப்ளிஷர் சைட்லேருந்து. ஸோ எனக்கு அந்த ட்ரீம் ரியலைஸ் ஆயிருக்கு. ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ் மோர். பட் எனக்கு முதல் படம் பண்ணும்போதே எனக்கு வந்து பீப்புள் கேப் டெல்லிங் மீ தட் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க. ஈவன் சரண் சார் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் படம் நான் நடிச்சிருக்கேன். Okay, okay. வட்டாரம். நம்ம நான் 12th இருக்கும்போது பண்ண படம். ஓகே. ஸோ தே ஆல் ட்ரீட்டட் மீ லைக் அ கிட், பட் தே ஸ்டில் அப்ரிஷியேட்டட் மை ஒர்க். ஸோ எனக்கு வந்து டெஃபினெட்லி அவங்க உள்ள முதல் படம் மாதிரி தெரியல, டக்குன்னு சொன்ன உடனே பிடிச்சி பண்ணாங்க. லெங்க்தி ஷார்ட் தான் ஃபஸ்ட்டு, ரொம்ப லெங்க்தி ஷார்ட்டு, ப்ராம்ப்ட்லாம் இல்லாமல் கரெக்டாக உடனே இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ணாங்க. அது நோ ஒண்டர் ஷீஸ் ட்ராவல் ஸோ மச் அண்ட் யூனோ. ஆமாம், ஐ எம் த கைண்ட் ஆஃப் பர்சன் இஃப் ஐ எம் குட் அட் சம்திங் ஐ வில் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் இட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ எனக்கு அப்படி பார்த்தோம்னாக்க த மோமெண்ட் ஐ காட் இன்டு ஆக்டிங், ஐ வாஸ் 17, ஐ காட் இன்டு ஆக்டிங் அண்ட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் சார் சொன்ன மாதிரி நான் நினச்ச அளவுக்கு நான் ட்ராவல் பண்ணல. டைம் வந்திருக்கேனே வழி எனக்கு நினச்ச கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் அமையல். ஓகே, பட் யா கிரேட். பட் இது ஒரு நல்ல ஜேர்னி தான். ஒரு ஆத்தர் ஆனுங்கிறது இப்போ லேட்டராக டிசைட் பண்ணதா இல்லையா? இல்லை, 13 வயசுலேருந்தே ஐ வாண்ட் டு பி an author. That was my childhood dream. ஓகே, வா. Yeah, I've been a reader my whole life. படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து I've been reading. நாங்கள் தமிழ் முதல்ல படிக்கல, வீட்டில் இங்கிலீஷ் தான் முதல்ல படித்தோம். ஸோ ஏன்னா அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் அப்ராட் போனால் தான் உருப்பட முடியும், இங்கிலீஷ் படி. ஸோ மை என்டையர் ஃபேமிலி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். வி ஸ்பீக் ப்ரைமரிலி இங்கிலீஷ் தான். பிகாஸ் அந்த எப்படியாவது அப்ராட் போயிடணும், எப்படியாவது அப்ராட் போய் சக்ஸஸ் ஆகிடணும், அந்த மாதிரி தான் ஒரு ஜென்ரல் இந்தியன் மிடில் கிளாஸோட ஐடியா தான். ஸோ அதனால ஐ யூஸ் டு ரீட் மோஸ்ட்லி இன் இங்கிலீஷ். ஸோ போக போக ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் ரீடிங் அட் லைக் 4 or 5 and then by 13 I wanted to be an author. Yeah. Wow, nice, great man, super. அப்போது இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இங்கே ஒரு பிரதர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஏரியா, அதில் 10க்கு 10 ரூமில் இன்னமும் நிறைய மக்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சென்னை வந்து இப்போ இந்தியா லெவலில் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக இருந்தாலுமே இன்னுமுமே அந்த 5க்கு 5 ரூமில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சு வராரு, அவருக்கு என்னென்ன தடங்கள் இருக்குது, ஸ்டில் அப்படி ஒரு உண்மையிலே அவர் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரூ பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அப்படி ஸ்டோரி கேட்கும்போது எவ்வளோ லைக் அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்படி இல்லாமவா இருக்குது, இப்படி இல்லாமவா தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸை ப்ரொஃபஷனலாக பர்சியூ பண்ண இருந்தால் கூட நிறைய லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். ஸோ அவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்லேருந்து, சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் வெல் ஆஃப் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. ஒருத்தருக்கு வேறு ஸ்ட்ரகிள். ஃபார் எக்ஸாம்பிள் த வெல் ஆஃப் ஃபேமிலி வந்து சொல்லுவாங்க, அவங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற. ஸோ ஒரு இமோஷனல் சப்போர்ட் இருக்காது, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருந்தாலும் இமோஷனல் சப்போர்ட் இருக்காது. இங்கே இமோஷனல் சப்போர்ட் இருந்தாலும் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்க முடியாது, அது கொடுக்காம இல்லை, தேர் இஸ் நோ ஆப்ஷன். ஸோ அதெல்லாம் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரியை மறுபடியும் கேட்குற மாதிரி இருந்தது. ஐ வாஸ் கெட்டிங் ஆங்க்ரி. ஸோ அது தட் வாஸ் இமோஷனல் இனஃப் டு கனெக்ட், பிகாஸ் எவ்ரிபடி ஷுட் நோ. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரியும், இல்லைனா தெரிஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்காது, அந்த ஃபீலிங்கே வந்திருக்காது. ஸோ பீப்புள் ஷுட் நோ. இசபெல்லா, நான் அந்த ஏரியா ஒன்று சொன்னேன்ல, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த 5க்கு 5 ரூமில் தான் வந்து தூங்கணும், சாப்பிடணும், எல்லாமே குளிக்கிறது, பாத்ரூம் எல்லாமே அங்கே தான் இருக்குமாமா. பாத்ரூம் ஓப்பனில் இருக்குமாமா, மேலே ட்ரெயின் போகுமாமா, ட்ரெயின் வந்தால் குளிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. லைக் ஏர்லி மார்னிங் லைக் பாத்ரூம் போகணும் அப்படின்னா அங்கே இடத்துல அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கிறது, இதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இன்னமும் ஸ்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கதாபாத்திரத்தை நீங்களும் லைக் பண்ணியிருக்கீங்க பிரதரோட சிஸ்டரா. ஸோ அந்த கதாபாத்திரத்தை பற்றி கேட்கும்போது எந்த மாதிரி இருந்தது? எனக்கு ஸ்டோரி ஆக்சுவலி தெரியாது. என்னை வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முதல் நாள் தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ த்ரூ அவுட்டாக வந்து டைலாக் கொடுக்கும்போது தான் எனக்கே தெரியும், கதை போக போக அந்த மாதிரி தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுலேயுமே ஒரு சீன் இருக்குது, மேபி அதை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா வந்து நான் குளிச்சிட்டு இருப்பேன், அண்ணா கதவை தட்டிகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், கதவு சாத்தியிருந்தா உனக்கு தெரியாதா நான் குளிச்சிக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு. ஏன்னா அதுக்குள்ளே தான் வந்து அவர் இருக்கணும், அவர் ட்ரெஸ் மாற்றணும், சாப்பிடணும், எல்லாமே பண்ணணும். அந்தளவுக்கு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும். அப்படின்னு இருக்கப்போ அந்த சீனில் வந்து நம்ம என்ன ஒரு ரூமில் இருப்போம் தனியாக, எல்லாத்துக்குமே செப்பரேட் ரூமில் ரெஸ்ட் ரூம் தனியாக, அதுக்கு போகிறது கூட நம்ம சிரமப்படுறோம். இங்கேருந்து இங்கே எந்திரிச்சு போகணுமா, அதுக்கு கூட அந்தளவுக்கு நம்ம லேசி ஆகிட்டோம். ஆனால் அவங்களுக்கு அது அப்படி கிடையாது. ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் கூட ஆப்போசிட் ரோட கிராஸ் பண்ணி போகணும். இன்க்ளூடிங் அது அங்கே மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஏரியாவில் இருக்கிற நிறையா விஷயங்களில் இருக்குது. அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ரெஸ்ட் ரூம்ங்கிறது இது பேசிக் நீட்ஸ். அது வந்து இதில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சேஞ்சஸ் வருமானோ. ஸோ திருப்பி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். கேஜேஆர் சாரை பற்றி
அவர் இன்ட்ரடியூஸ் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோவாக நடிக்கிற முதல் படம். ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எமோஷன்ஸை கேரி பண்ணுற விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சாரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு. படம் பண்ணுறியா, அதில் யார் ஹீரோ? கேஜிஆர் சார் அப்படின்னு. கேஜிஆர் சார் யார் அவர் அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ப்ரொடியூசர். அப்புறம் என்னப்பா ப்ரொடியூசர்லாம் என்ன ஈஸியாக வந்துடுவாங்க, அவங்களும் ஈஸியாக நடிச்சு. அது அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ கஷ்டம்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நான் சாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ப்ரொடியூசராக நிறைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்பாங்க. டக்குன்னு நடிகராக மாறும்போது அது இந்த மாதிரி ஒரு ரோலில் இவ்வளோ சேலஞ்சிங் ஒரு ரோலில் கமிட் ஆகிறதுன்றது வந்து அது உள்ளுக்குள்ளே ஒரு நடிகன் இருந்திருந்தால் தான் பண்ண முடியுன்றதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது ஏன்னா ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாயிண்ட் தேவைன்னா அப்புறம் கூட பண்ணிக்கலாம், வேறு கதைகளும் பண்ணலாம். பட் இந்த கதை நம்ம வருத்தி கொண்டு செய்ய வேண்டிய ஒரு கதைன்னும்போது அதை செலக்ட் பண்ணி பண்ணுறது தான் கட்ஸ். அதுதான் அந்த பேஷன் டுவர்ட்ஸ் தி ஆர்ட். ஸோ அதில் ஐ ரியலி ஃபிசிக்கலாகவும் ஒரு மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுத்து. ஆமாம், மூணு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல். ஆமாம், டைம் பீரியட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். எமோஷனல். நீங்க வந்து ஒரு பூஜையில பார்த்ததுலேருந்து பூஜையில பார்த்ததுலேருந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா he looks different. He's transforming for his next role. அதுவும் ஒரு அடிலாம் பட்டு சர்ஜரிலாம் பண்ண முடியாது, டைம் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெம்பரவரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு, பெயின் கில்லர் போட்டு படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சர்ஜரியே பண்ணியிருக்காரு. அவர் அபவுட் சீரியஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கனால சீரியஸாகவே கான்வர்சேஷன் போகும். இடையில சின்னதாக ஒரு செக்மெண்ட் மட்டும் யோசிச்சு ரெட் நூல் யூஸ்வலாக ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க, சீரியஸாக பேசுகிறாங்களேன்னு பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் பயங்கர சீரியஸ் மூடாக இருக்கே படம், சரி நம்மளும் கொஞ்சம் சீரியஸாக உங்களோட பண்ணியிருக்கேன் நான். ஆமாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செக்மெண்ட் மேம். எல்லாருக்குமே 2 சீட் கொடுத்துட்றேன். இது பண்ணுங்க, ஷஃபிள்லாம் பண்ண மாட்டார். இது அந்த மாதிரி கேம் இல்லை, பாக்கெட்லேயே ஷஃபிள் ஆகிடும். என்னன்னா அதில் வந்து ஒரு சாங்கோட நேம் இருக்கும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஸ்டெப்பு போட்டு என்ன சாங் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத நான் சூஸ் பண்ற படமே சாங் இல்லாம நான் சூஸ் பண்றேன். ஐயோ, ஹீரோயினா இருக்கும்போது கூட நான் டான்ஸ் இல்லாத மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். சரி, ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு யார் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு ப்ரோ. ஓகேவா, நாங்க வந்து நடிச்சு காட்டலாம். நீங்க வந்து உன்னையோட சொல்லிட்டா அவ எக்ஸ்பிரஷன் பார்த்து தயவுசெய்து லைவ்ல போக்கரே ப்ளே பண்ணாத, அப்படியே ரியாக்ஷன் தெரியுது எனக்கு. சரி, ஃபர்ஸ்ட் அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். நீங்க இந்த மாதிரி டீம் சார், நம்ம மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் மாத்த தேவையில்ல, நீங்க ரெண்டு பேரும் டீம். டீமே தான். இப்போ நீங்க அத நடிச்சு காட்டுங்க. இத பண்ணல. இது ஓகே, வெல் பண்ணுங்க. ஓகே, போலாமா? சரி, எல்லாமே இசபாக்கு தெரியும், அவங்க ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஓகே சரி, நம்ம நடிச்சு காட்டினா போதும்ல பாட்டு. ஓகே, ஃபைன், சூப்பர். எனக்கு இதனால ஓகே. ஓகேவா, இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாம் மேம். அவங்களுக்கு தெரியணுமே, அவங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஓகேவா, போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இது போயிடலாம். ஓகே, எந்த சின்ன நடிக்கிறத கூட எந்த சின்ன பண்றது கூட ஓகே தான். அடுத்து பண்ணுங்க. ஓகே இது நீங்க பண்றீங்களா? ஆமா, ஏன்னா ஸ்டெப் பண்ணிட்டு அது கத்துது. நான் கேவலமா ஆடுனா வந்துட்டீங்க. விஜய் சார் சாங்கா? பேச கூடாது. ஓகே. ஐயோ, விஜய் சார் சாங் தான். புது படம். ஆக்சுவலி கண்டுபிடிச்சிட்டீங்க, க்ளோஸ் வந்துட்டீங்க. புது படம். அந்த சாங் தான் பீக்கு. ஜனநாயகன்ல இருந்து ஒரு சாங், அது அது என்கிட்ட கேட்க கூடாது, நீங்க அவங்க கண்டுபிடிக்கலாம். தளபதி கச்சேரி. கரெக்ட். ஓகே, நைஸ், Thank you. சொல்லிட்டீங்களா? பரவாயில்லை, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. எடுத்து கொடுக்குறாரு சார். ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஆமா ஆமா, ஓகே விஜய் சார். ஓகே, அடுத்து நீங்க ஒன்று பண்ணுங்க. ஓகே, நான் சாங் டைட்டில் மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே. வரும் நின்னு பண்ணணுமா, உட்கார்ந்து பண்ணலாமா? ஏய், சாங் டைட்டில் மட்டும். போலீஸோட சார் வாட்டர் அது வாங்க சார், அந்த லைனுக்கு வாங்க சார். சாங் டைட்டில் மட்டும் தான். சாங் டைட்டில். டைட்டில் தான் ஆட் பண்ணி காட்டுறேன். சார் அது இப்படி தட்டி இப்படி ரோஜா ஓபன் ஓபன் தி பாட்டில் மச்சி, ஓபன் தி பாட்டில். எப்படி சார் பாட்டில் மேட்டர் தாங்க. ஏன்னா நான் சொன்ன படத்துல எவ்வளவு ஓபன் பண்ணி பல்லு போச்சு எனக்கு ஆல்மோஸ்ட். இப்ப பாருங்க. கம் ஆன் சார். இது சூடான கோடி. நைஸ் வேற லெவல். சூப்பர். இப்போ நீங்க பண்ணுங்க. கோடி. அதுடா. இது ரெண்டு நீங்க தான் பண்ணணும். This is the song I usually get. ஐயோ, ஓகே. இத நான் எப்படி ஆட் பண்ணுவேன்னு தெரியலையே. ரெண்டு முடிச்சிருக்கீங்க, ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டாங்க.
என்ன ஸ்டெப் I don't know. I know it's like my favorite song. It's my running song. ஆமாவா? காட்டுங்க அவங்க கிட்ட. இது நான் மார்னிங் ரன் பண்ணும்போது இதான் கேட்பேன் நான். பட் ஸ்டெப்ஸ் தெரியாது எனக்கு. ஈஸிங்க. ஆ ஓகே. வெரி ஈஸி. பண்ணி காட்டுறாங்க முதல்ல. என்னங்க பாபா சுப்ரா காமிச்ச. ஆளு. Thank you. அது அவ்வளோ வராது. ஆமா. சம வைப் சாங். ஓகே. நீங்க தான். இப்போ நீங்க உங்க சைடுல இருந்து எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே. நீங்க அந்த காலத்து பாட்டு கொடுத்துருந்தீங்கன்னா பெட்டரா கண்டுபிடிச்சிருப்போம் புதுசு ஆக்சுவலா. புதுசா இருக்கு மேம், நிறைய புதுசு. இல்ல அதான் பெட்டரா கண்டுபிடிச்சிருப்போம். அதுல ஓகே. துணி துவைக்கிறாங்க. ஓகே. பேசக்கூடாது. உங்க படமா? My previous movie. தாலிகுத்தல். மண்பானை உடைக்கிறாங்க. ஓகே. எந்த மேடஜி மிக்கி கம்மல். ஓகே. நான் அப்படியே தாய் கிழவியா? ஓ எனக்கு வந்து ஆனா பேர் மறந்துட்டேன். அது ஒரு பாட்டு. தாய் கிழவி. அதான் தெரிஞ்சிட்டோம்ல. அது கூட இப்படி ஓ நான் என்ன கொத்து போட்ட தாய் கேள்வி பண்ணிட்டேன். ஓ இது நீங்க பண்ணிட்டீங்க. ஓ அப்படி சொன்னீங்க. ஓகே ஓகே அப்படி ஓகே. வந்திருக்காங்க. சூப்பர். ஓகே, லாஸ்ட் ஒன். இதுப்பா. ஆமா. எப்படி அது எப்படி அப்டேட்ல இருக்காங்கப்பா. அவங்க வந்து பேசிக்கா எப்படி நான் பாத்ரூம்ல மட்டும் இன்ஸ்டாகிராம் பாப்பேன். அவங்க நைல் முன்னாடி டெய்லி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி கிட்டாங்க. இது ஆமா அவங்க 2K கிட்ட. உங்களுக்கு தெரியுமா? நான் நடிச்சு காட்டிடுறேன் சார். ஓகே சார். கண்டுபிடிக்கலாம் பாப்போம். சார் மேஜிக் பண்ற மாதிரி சார் இது. உப்புமா பண்றீங்களா? சமையல். இல்ல கேஸ் ஆன் ஆகுது. கேஸா? சிலிண்டர், ஸ்டவ். என் மைண்ட் உப்புமால ஸ்டக் ஆயிடுச்சு ரைட்டா. சிலிண்டர், ஸ்டவ். எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாம் பாட்டு தெரிஞ்சிருச்சு. பேசக்கூடாது. லாஸ்ட் ஒன். சிக்கன் ரைஸ் போடுறாங்க. கேஸ் ஆயிடுச்சு. இல்ல அது யூஸ் பண்ணுவாங்க. சார் சார் யூஸ் பண்ணுவாங்க. கரண்டி. கடாய் கடாய் நூடுல்ஸ். கடாய் கடாய் கடாய். ஆக்சுவலா கண்டே பிடிச்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நீங்க ஒண்ணு சொன்னீங்க. ரெண்டு சேர்த்தா பாட்டே வந்துருச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? கடாய். நீங்க கடாய். நீங்க நூடுல்ஸ். கரண்டி. அதுக்கு முன்னாடி ஸ்டவ். Is it that Sedu movie? நோ. கடாய், ஸ்டவ். ஸ்டவ், கடாய். இட்லி கடையா? ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, கானா பாட்டு. ஸ்டவ் மேல கடாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தெரியவே தெரியாது. ப்ளே பண்ணுங்க. ஐயோ. அப்புறமா இன்டர்வியூ முடிச்ச போறோம். ஓகே. மாதிரி ஸ்டவ் கடாய் கொண்டு வந்து பாருங்க. ஆமாமா. ஆனா என் மைண்ட் லைட்டா உப்புமால ஸ்டக் ஆயிடுச்சு. கரண்டி வராங்க. கரெக்ட். பட் சூப்பர் சார். நீங்க ஆக்ட் பண்ணது பயங்கர சார். வெடிச்சது, பொரிச்சது. நான் வேற மேஜிக் பண்ண போறீங்க ஸ்டார்டிங். கை சுட்டுக்கால்ல. வேற லெவல். நல்லபடியா அந்த கேம் வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. நாங்க வந்து டஃபா இருக்கும்னு நினைச்சேன். அம்சராஜ் வந்ததுக்கு அப்புறம் அவன் ஸ்டெப்பா பண்ணும்போது இது ஒண்ணுதான். ஆமா, அதுதான் ஈஸி. ஆமா. பட் உங்க ரெட் நூல் ஸ்டைல்ல கொஞ்சம் ஹாப்பியா ஆமா, ஃபன்னா ஜாலி. பண்ணிட்டீங்க. எஸ். சூப்பர் ஹாப்பி. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசினதுல. கண்டிப்பா அங்கீகாரம் ரிலீஸ் ஆகி நிறைய படங்கள் நீங்க பண்ணியிருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமா? ஜூன் 26 June 26, 2026. ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாம் பாருங்கன்னு சொல்ற, எல்லாரும் உணருங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இந்த எக்ஸாக்ட்லி, நைஸ்லி செட். சூப்பர். தியேட்டர்ல போய் மறக்காம பாத்துருங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.